எல்லோருக்கும் வணக்கம். இப்ப பாருங்க, இந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கா நான் கீரை வித்துட்டு இருப்பேன். இந்த அக்கா வாங்குவாங்க. "அக்கா தண்ணி தாகமா இருக்குது. கேன்ல ஒரு ஒரு கேன் ஊத்தி குடுங்கக்கா" அப்படின்னு கேட்டேன். அப்புறம் கேட்டதுக்கு, "அக்கா இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது தம்பி. இது பிளாஸ்டிக் ஆகாது. ஒன் யூஸ் மட்டும்" அப்படின்னாப்படி. சரின்ட்டு, "சரி ஊத்தி குடுங்கக்கா, பரவால்ல. அட் டைம் நான் வேற கேன் வாங்கிக்கிறேன்" அப்படின்னேன். அப்புறம் சரின்ட்டு கேன் குடுத்து, அந்த அக்கா அப்படியே வச்சிருச்சு. நானும் கவனிக்கல. அப்படின்னு போனா அப்படியே கீழ விழுந்துச்சு. என்னடா கேன் கீழ விழுதுன்னு பார்த்தேன், இந்த அக்கா இப்ப திரும்ப வாங்குனாப்படி புது கேனுங்க. எனக்காக ஒரு கேன்ல பாருங்க, தண்ணி ஊத்தி குடுத்துருக்கா அப்படிங்க. அ இப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த அக்காவுக்கு ரொம்ப நன்றிங்க. என் வீடியோ பார்த்தாலும் சரி, பார்க்கலைனாலும் சரி ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அமாவாசைங்காட்டி ரொம்ப ரேட் ஆயி போச்சுங்க. அப்புறம் சரின்ட்டு வா பாரு சரி லேட்டானாலும் பரவால்ல. நம்ம சும்மா வீட்ல இருக்கிறதுக்கு அ காணுங்களா? நாளைக்கு தான் அமாவாசை. அப்புறம் அதனால கீரை எடுத்துட்டேன். நான் தெரியவே இல்ல. சரி தெரியலைன்னா அமாவாசைன்னு தெரியும். சரி நம்ம வித்துக்கலாம். நம்ம சரி 12 மணி ஆனாலும் சரின்ட்டு வித்துக்கலான்னு எடுத்தேன். ரொம்ப பரவாயில்லைங்க. உண்மையில ஓரளவுக்கு கீரையெல்லாம் வித்துருச்சு. பெருசா ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இது இல்லைங்க. ஒரு ரூ. 200 இருக்குது மொத்த பொருள்ல. மரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. வாதாடி மரம் நெகிழ் பாருங்க சூப்பரா இருக்கு. நல்லா ஒரு கட்டல் போட்டு தூங்குனா சூப்பரா இருக்கு. நெகிழ் பாருங்க அருமையா இருக்கு. ஃபுல்லா மரம். இந்த மாதிரி தாங்க கேரளாவு மரம் வீட்ல வீட்ல இருக்கு. நம்ம பக்கம் தான் மரம். என்ன கீரை வேணுக்கா? எடுத்துங்க. அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை தான் ரொம்ப பிடிக்குங்களாமா. அக்கா மளிகை கடைங்க. ஏதாச்சும் வேணும்னா வாங்க. ஏபி ஆஃபீஸ் பக்கத்தால தான் இருக்குது. சரி பேன்ஸ் நீ இதெல்லாம் வித்துட்டு தான் வீட்டுக்கு கிளம்பணும். இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.